ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் எக் கொத்து பரோட்டா பார்க்க போறோங்க. இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. என்னோட சேனலை நீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ராதிமா கிச்சனை. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. கூடிய இந்த சிக்கன் எக் கொத்து பரோட்டாக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எக் கொத்து பரோட்டா ஆல்ரெடி என்னோட சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரெசிபியை வந்து என்னோட வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நான் சிக்கனை வச்சு ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா, நம்ம லேயர்டு பரோட்டாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மைதாவில் பண்ணதாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் 4 பீசஸ் எடுத்திருக்கேன். 4 பீசஸ் எடுத்து நல்லா டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நான் பொடியாக வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை முதல்ல பண்ணி வச்சுருங்க. அண்ட் ரெண்டாவது, இந்த பரோட்டாவோட அந்த மசாலாக்கு என்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். அதுக்கு வந்து 1 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 தக்காளி பொடியாக நறுக்குனது, 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் எண்ணெயில் வந்து தாளிக்க எல்லா கரம் ஐட்டம்ஸும் நீங்கள் எடுத்துக்கணும். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி. ஏன்னா நம்மளுக்கு அந்த குருமா நம்ம வந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு கிரேவி வந்து நல்ல அந்த சால்னால என்னென்ன போடுவோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஸ் இருக்கணும். ஸோ எல்லா கரம் ஐட்டம்ஸும் நான் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் எக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 முட்டை உடைச்சி வச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக பெப்பரும் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு வச்சிருக்கேன். இதை கலந்து நல்லா வந்து இப்படி பீட் பண்ணிட்டு நம்ம இந்த பரோட்டா செய்யும் போது ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்டு சிக்கனை வந்து நம்ம தனியாக குக் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ கியூப்ஸாக கட் பண்ணது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து சில மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி தனியாக குக் பண்ணி எடுத்து வச்சு ஃபைனலாக அந்த கொத்து பரோட்டாவில் ஆட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. ஸோ இந்த சிக்கனுக்கு நம்ம என்னென்ன மசாலாஸ் போட்டு கலந்து மேரினேட் பண்ண போகிறோம்னா, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் இந்த சிக்கன்ல போட்டு நல்லா பரட்டிட்டு எண்ணெய் விட்டு நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த கொத்து பரோட்டால ஃபைனலா ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துங்க, சிக்கனுக்கு நம்ம எடுத்து வச்ச இந்த எல்லா ஐட்டத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போறோம். அதுக்கப்புறமா நம்ம பேன்ல போட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்க எடுத்து வச்சதை அப்படியே மொத்தமா உள்ள சேர்த்து இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, எல்லா மசாலாவும் போட்டு. அண்ட் இன்னொன்று சொல்லிக்கணும், நீங்க வந்து இதை பரோட்டாவோடய சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி வணக்கும் போது. பட் நான் ஏன் அப்படி பண்ணலன்னா, இது வந்து போன்லெஸ் சிக்கன். இதை வந்து நல்லா ரோஸ்டா நம்ம வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஃப்ரை ஆயில் விட்டாச்சு. அது நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை உள்ளே போட்டுருங்க. நீங்கள் டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வந்து இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணிக்குன்னு எதுவும் சேர்த்துறாதீங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்படி கலந்து மட்டும் விடுங்க. இன் பிட்வீன் ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் இப்படி கலந்து மட்டும் விடுங்க. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். நமக்கு சிக்கன் ரெடி ஆகிற சமயத்துல நம்ம முட்டையில வந்து உப்பும் பெப்பரும் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. எனக்கு வந்து ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. அப்படியே சிக்கனை இப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் 1-2 பீஸ் சாப்பிட்டு கூட பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வெந்து அந்த மசாலா எல்லாம் இறங்கி சூப்பரா இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் வச்சாச்சுங்க. எனக்கு பிடிச்ச பேன் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் நம்ம குக் பண்ணக்கூடிய அந்த பேன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் கொத்து பரோட்டா நம்ம டாஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ரை ஆயில் சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடாயிருச்சு. உங்களுக்கு புகை வருது தெரியுதா? இப்போ தாளிப்பைட்டங்களை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு ஒன்றாவே சேர்த்துருங்க. நமக்கு வந்து தனித்தனியாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து பரோட்டாலையும் உப்பு இருக்கும், சிக்கன் குக் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், எக்லையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி குயிக்காக வதங்கிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அப்படியே வந்து தொக்கு ஃபார்முக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில்
நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸும் சேர்த்துக்கலாங்க. ஒன்றுமே இல்லை, 3 ஸ்பைஸ் பவுடர்ஸ் தான். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூனுக்கு நான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. ஸோ எங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படியோ அப்படி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இதில் கரம் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம எண்ணெயில் எல்லா கரம் ஐட்டமும் சேர்த்துட்டோம். ஸோ நமக்கு இதில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி நார்மலாக நான் 1 டம்ளருக்கு சேர்க்குறேன். ஏன் அவ்வளோ சேர்க்குறேன்னா, நம்ம பண்ண போகிற அந்த பேஸ் கொஞ்சம் நமக்கு நல்ல திக்காகவும், அதே சமயம் நமக்கு அந்த பரோட்டாவில் ஒட்டுறதுக்கான ஒரு மசாலா தேவை. அதனால அந்த அளவுக்கு நான் தண்ணி விடுறேன். நீங்கள் வேணும்னா டைரெக்டாக கூட இதுலேயே கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அந்த கிரேவி ஃபார்முக்கு வந்ததும் நீங்கள் முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன், ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. அதில் இப்போ முட்டையை ஊற்றிடுங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பொடி பொடியாக இருந்தால் பிடிக்கும், எனக்கு பெரிய பெரிய பீஸாக இருந்தால் பிடிக்கும் முட்டை அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு குக் பண்ணிட்டு நம்ம இப்போ அந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சால்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே குக் பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் ரெடியாக இருக்கு. இதை எடுத்து இதில் போட்டுடலாங்க. ஸோ அந்த குழம்புல உங்களுக்கு அந்த போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதில் நம்ம குக் பண்ண முடியாது எக்கை. ஏன்னா உங்களுக்கு அந்த இதை ஒதுக்கிட்டு குக் பண்ணுறதுனா ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ செப்பரேட்டாக குக் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்கை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு கொதி வரட்டும். அந்த மசாலாவில் நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறது, நம்மளுடைய அந்த எக்கு போய் நல்லா கொஞ்சம் இதாகட்டும். இதில் கிரேவியில் போட்ட எக்கு நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம பிச்சு போட்ட பரோட்டாவை இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. அப்படியே எடுத்து மொத்தமாகவும் போட்டுடலாம். பட் கையில் எடுத்து இப்படி போட்டுட்டு நம்ம தரோவா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா அந்த மசாலா எக்கு எல்லாம் அந்த பரோட்டாவில் கலக்கிற மாதிரி கலந்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பரோட்டா எல்லாம் அந்த என்ன சொல்கிறது, அந்த தண்ணியையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு தான் நான் அவ்வளோ ஊற்ற சொன்னது. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், வெட்டாகவும் நல்லா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போது சிக்கன் சேர்க்குற நேரம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு கொத்தமல்லி பிடிச்சா கொத்தமல்லி தூவிக்கோங்க. நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவ போகிறேன். ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. தூவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் எக் கொத்து பரோட்டா சர்வ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you.